ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ராஜ் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் வாழ்வாதாரத்தை நம்பியிருந்த ஒரே ஒரு நிலம் இருந்தது. ஓராண்டு அவர் எவ்வளவோ முயற்சி செய்தும் மழை பொய்த்தது. மண் வறண்டு பயிர்கள் வாடின. அவரது அண்டை வீட்டார் வறட்சியைக் கண்டு நம்பிக்கையை கைவிட்டு முயற்சி செய்தும் பயனில்லை என்று எண்ணி தங்கள் வயல்களை தரிசாக விட்டுவிட்டனர். ஆனால் ராஜ் வித்தியாசமாக இருந்தார். தினமும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நிலம் கடினமாகவும் விரிசலாகவும் இருந்தாலும் வயலை உழுது விதைகளை விதைத்தார். அவர் நேரத்தை வீணடிக்கிறார் என்று கிராம மக்கள் அவரை பார்த்து சிரித்தனர். ஆனால் ராஜ் கேட்கவில்லை. அவர் தனது நிலத்திலும் தான் செய்யும் வேலையிலும் நம்பிக்கை வைத்திருந்தார். பல மாத போராட்டத்திற்குப் பிறகு ஒரு நாள் ஒரு அதிசயம் நடந்தது. வானத்தில் கருமேகங்கள் திரண்டன. மழை பெய்தது. இவ்வளவு அக்கறையுடன் வளர்த்து வந்த ராஜின் வயல் மழையை ஆவலுடன் உறிஞ்சிக் கொண்டது. அவர் விதைத்த விதைகள் முளைக்கத் தொடங்கின. விரைவில் அவரது வயல் பசுமையாகவும் இருந்தது. மற்ற கிராமவாசிகளின் வயல்கள் தரிசாக இருந்தபோது ராஜின் வயல் செழித்து வளர்ந்தது. மேலும் அவர் ஏராளமான பயிர்களை அறுவடை செய்தார். ஒரு காலத்தில் அவரை கேலி செய்த அதே மக்கள் இப்போது அவரிடம் ஆலோசனைக்காக வந்தனர். ராஜின் கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் அவரது முயற்சியில் நம்பிக்கை பலனளித்தது. அர்ப்பணிப்பு மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவை கடினமான நேரங்களை கூட வெற்றியாக மாற்றும் என்பதை கிராமத்திற்கு கற்பித்தது. முரண்பாடுகள் நமக்கு எதிராக தோன்றினாலும் நிலையான முயற்சியும் நேர்மறையான மனநிலையும் நம்ப முடியாத முடிவுகளை தரும் என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது.